ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தா வந்து ஒரு 10K பட்ஜெட்டில் ஒரு டாப் 5 ஃபைவ் ஜி மொபைல் வந்து நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வந்து போகிறோம். நான் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி சூப்பராகவும் பெஸ்ட்டாகவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற பட்ஜெட்லேயும் பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு வந்து ஹெவியாகவே இருக்கும், ஹையாகவே இருக்கும். இதில் பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு மொபைல் நேம் வந்து சொல்லுவேன். அந்த மொபைல் மட்டும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கங்க. ரொம்பவே வந்து அந்த மொபைல் வந்து 10K பட்ஜெட்டுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸ்கிப் பண்ணாம பார்த்துங்க. அதே மாதிரி மொபைலுடைய ஸ்பெசிஃபிக்கும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா விவோவோட T4 லைட் 5G மொபைல் வந்துருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து 4GB ரேம் மொபைல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 10K தான். ஓகேங்களா. நீங்கள் வந்து 8GB போனால் தான் 13K வருது. நீங்கள் வந்து 4G மொபைல் வந்து அதான் 4GB ரேமில் வந்து சூஸ் பண்ணால் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து 1000 தான், அதாவது 10,000 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தோன்னா 5G மொபைல் வந்து 5G சப்போர்ட் வந்துருக்கு. ஓகேங்களா. ஏர்டெல்லுக்கும் இருக்குது 5G பேண்ட் இருக்குது, ஜியோவுக்கும் 5G பேண்ட் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த இதுவும் கவலையும் பட தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த மொபைலினுடைய பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 6000 mAh இருக்குது. ஓகேங்களா. அதனால் நீங்கள் வந்து சாலிடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டேஸுக்கு வந்து நீங்கள் வந்து நார்மல் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து 2 டேஸ் கிட்ட வரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ரஃப் யூஸ் பண்ணிங்கன்னா அதான் நீங்கள் ஹெவியாக வந்து கேம்லாம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 8 to 7 ஹவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய அதான் வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குல்ல, அது வந்து IP64 கொடுத்துருக்காங்க. ஓகே, பக்காவாக வந்து இருக்கும் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1000 நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரைட்னஸ் வந்து ஓகேவாக தான் இருக்கும். பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் மென்ஷன் பண்ணுங்க TUV ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் வந்து வராது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணால் மொபைல் பார்த்தீங்கன்னா 15 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்கன் கேமரா வந்து 2 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 5 மெகாபிக்சல் தான். ஓகே, பேக் கேமரா வந்து ஓகேவாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா வந்து பேக் கேமரா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஏன்னா 5 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 10K பட்ஜெட் தானே, அதனால் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே தான் மெயினே. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6300 கொடுத்துருக்காங்க. ஓகேவான ப்ராசஸ் தான், பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரு லேக் கூட இருக்காது. ஓகேங்களா. லேக்ன்ற இப்போ 10K வாங்குறோம், லேக் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல, லேக் இருக்காது. ஓகேங்களா. மொபைலில் நெக்ஸ்ட் வந்து 2 கலரில் இருக்குது. அப்படி இந்த ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து கோல்டு கலரில் வந்து ஒரு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். மொபைல் வந்து லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. பேக்கில் வந்து பிளாஸ்டிக் பேனல் தான், அவுட்ரு ஃப்ரேம் மட்டும் தான் ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இந்த மொபைல். ஓகே, நெக்ஸ்ட் மொபைலுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட G35 மொபைல் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெஸ்ட்டான மொபைல். எப்படி சொல்கிறதுன்னா, மொபைல் வந்து தாறுமாறு தக்காளி சோறுன்ற அளவுக்கு வந்து தரமாக வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா பேக் வந்து 15 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் வந்து 8 மெகாபிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. வந்து ஓரளவுக்கு பேக் கேமராவில் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 120 ஹெச்டி வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த மொபைல் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு மொபைலை கம்பேர் பண்ண சொல்ல இந்த மொபைல் வந்து இன்னும் வந்து பெட்டராகவே இருக்குது. ஓகேங்களா. என்ன வேணுன்னா ரேட்டும் உங்களுக்கு வந்து வந்து 10K தான். ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த மொபைல் வந்து அந்த மொபைலில் இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணுறதா சூஸ் பண்ணலாம். இந்த மொபைல் உங்களுக்கு வந்து 5G பேண்ட் வந்து சப்போர்ட் இருக்குது. 2 சிம் ஸ்லாட் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஏர்டெலுக்கும் இருக்குது, ஜியோவுக்கும் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வந்து எந்த கவலையும் வந்து பட தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வந்து ஜஸ்ட்டு இந்த பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோ வந்து ரெசல்யூஷன் வந்து இது பண்ணிக்கலாம். இது சேம் அதே அங்கே சொன்ன மாதிரி தான், இதுவும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மொபைல் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து இதனுடைய பிரைட்னஸும் 1000 நெட்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 5G பேண்ட் சப்போர்ட்டட். நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே பாருங்கள், கேமிங் ப்ராசஸர் வேறு. இங்கே பாருங்கள், கேமிங் வந்து பவர்ஃபுல்லாக நீங்கள் வந்து கேம் ப்ளே வந்து பண்ணலாமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டோரோலா ப்ராசஸர் மெயின் விஷயமே இங்கே பாருங்கள், இருங்க நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மொபைல் பார்த்தா டால்பி அட்டாமஸ்னுடைய ஆடியோ சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா. ஆடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப நீங்கள் வந்து ஆடியோ வந்து எஸ்எல்ஆர் இருக்கலாம் கவலைப்படுறதால பக்காவாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மொபைலினுடைய லுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இது வந்து பேக்கில் இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா சார்ஜர். ஓகே, இதனுடைய ஸ்பெசிஃபிக்கு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதான் மொபைலினுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு வந்து 2.2 GHz. ஓகேங்களா. நல்லாவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து எந்த கவலையும் வந்து பட தேவையில்ல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைலுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம். ஓகே, தேர்ட் ப்ளேஸில் பார்த்தீங்கன்னா போகோவோட M7 5G மொபைல் வந்து இருக்குது. இந்த மொபைல் வந்து மோட்டோரோலா கம்பேர் பண்ண சொல்ல கொஞ்சம் மிட் தான். மோட்டோரோலா விட இது வந்து கொஞ்சம் கம்மி தான் பர்ஃபார்மன்ஸு வைஸ் பண்ண சொல்ல. ஆனால் ப்ராசஸர் வந்து தரமான ப்ராசஸர். ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. ப்ராசஸர் மீடியாடெக்கோட கம்பேர் பண்ண சொல்ல எப்படி ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட கம்பேர் பண்ண சொல்ல இது வந்து ப்ராசஸர் வந்து பெஸ்ட்டு. என்ன ஒன்றா இது வந்து செக்மெண்ட்டில் அது வந்து 6000 mAh, இது வந்து பேட்டரி வந்து ஜஸ்ட் வந்து 5000 mAh சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். இதுங்க பார்க்கலாம். வந்து ஸ்னாப் ட்ராகன் 4th gen கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் வந்து சொல்ல மாதிரி பாருங்கள், இது வந்து சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் கேமரா பிக்சர் குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க பாருங்கள். 5000
160 மெகா பிக்சல் தான் ஓகேங்களா. இது வந்து 15 ஹவர்ஸ் வந்து வாய்ஸ் காலிங் யூஸ் பண்ணலாமா, 12 ஹவர்ஸ் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணலாமா, 24 வந்து அதான் நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து மொபைல் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். 33 வாட் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஸ்பீட் வந்து 33 வாட் இருக்க வச்சு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் வந்து சார்ஜ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பாருங்கள், அதில் வந்து 60 சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபி வந்து 52 தான் இருக்குது ஓகேங்களா. வந்து இந்த மொபைல் வந்து உங்கள் சாய்ஸ் தான். போகோ வந்து உங்களுடைய மொபைல் உங்களுக்கு வந்து பிடிச்ச பிராண்டாக இருந்தால் நீங்கள் வந்து போகோக்கு வந்து வந்துடலாம். ஏன்னா இந்த மொபைலினுடைய ரேட்டு அதே அந்த மொபைலோட இது வந்து 500 கம்மி. அதனால் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். என்ன ஒன்றா அதெல்லாம் வந்து 4GB ரேம் மொபைல். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் மொபைல் ஓகேங்களா. புரியுதுங்களா. இது வந்து 6GB ரேம் மொபைல் வந்து இது வந்து 6GB ரேம். அதனால் வந்து இந்த மொபைல் வந்து 6GB ரேமாக இருக்க வச்சு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். என்ன ஒன்றுனா பேட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிஸ்பிளே அதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிட்டாக இருக்குது ஓகேங்களா. ஆனால் அந்த மொபைலில் வந்து என்ன வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். இப்போ வாங்குற மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 9Kக்கே வந்திருக்கு. நீங்கள் 10K கூட பார்த்தாலும் 9Kக்கு உங்களுக்கு வந்து தரமாக இருக்குது. என்ன ஒன்றுனா இந்த மொபைலில் வந்து 5G பேண்ட் சப்போர்ட்டட் இருக்குது. என்ன ஒன்று உங்களால் ஜியோ சிம் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணி 5G வந்து 5Gனுடைய பெனிஃபிட் வந்து 5G தான் அன்லிமிட்டட் இருக்குங்களா. அது வந்து ஜியோ சிம்முக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஏர்டெல் வந்து பேண்ட். ஏர்டெல் சிம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா. இது வந்து சேம் தான். அங்கே பார்த்த மாதிரி தான் ஸ்னாப் ட்ராகன் 4S ஜென்னு ப்ராசஸரு. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் வந்து 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. சேம் அதே அதே 17.47 இன்ச்சு லார்ஜ் டிஸ்பிளே தான் ஓகேங்களா. சேம் இது வந்து இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்துருக்கு ஓகேங்களா. ப்ரீமியமான ஒரு கொரில்லா கிளாஸ் வந்துருக்கு. அதே மாதிரி 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து தருவாங்க. அந்த பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 33 சார்ஜுக்கான இது வந்து இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு வந்து சரியாக தெரியல ஓகேங்களா. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் தான். ஆனால் பேக் கேமரா கம்பேர் பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டில் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கேமிங்க்கு 120 ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இருக்குது. அதனால் வந்து கேம் வந்து ஓரளவுக்கு லேக் ஆகாமல் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து பை பண்ணுறது வந்து ஜஸ்ட் 9K தான். அதனால் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஆனால் என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மொபைல் வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைலுக்கு வந்து போயிடலாம். போகிற முன்னாடி இந்த மொபைல் வந்து நான் சொன்ன மொபைல் எந்த மொபைல் உங்களுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குன்னா இப்போ நான் சொன்ன மொபைலில் யாருனா ஒருத்தர் வந்து வீடியோ பாக்ஸில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. ஒரு ஸ்மால் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ வந்து ஓரளவுக்கு அது ரீச் ஆகும். நிறைய பேருக்கு இது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மொபைல் தரவங்களுக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆக சொல்ல அவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மொபைலுக்கு வந்து ஓகே. இப்போ நான் சொன்ன மொபைல்லே தரமான பர்ஃபெக்டான மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் தான். இது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து எல்லாமே இருக்குது. இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு வந்து தரமாக கொடுத்துருவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுடைய பேக் கேமரா 48 மெகா பிக்சல். ஃப்ரண்ட்டு ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக 10,500K எப்படி சொல்கிறதுன்னா 10K தான். நீங்கள் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் 10,500 ஜஸ்ட் ஒரு 500 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ரேம் பார்த்தீங்கன்னா 8GB கொடுத்துறான். 128GB ஸ்டோரேஜும் கொடுத்துறான் ஓகேங்களா. ரேமே உங்களுக்கு வந்து 8GB ரேம் கொடுக்குறான். என்ன சொல்கிறதுனா ரேம் வந்து கொடுத்துருவாச்சு மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து 5 இயர்ஸு அசரிஸுக்கான இது வந்து வந்து கொடுத்துட்டான் ஓகேங்களா. இது வந்து இந்த மொபைல் வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா மொபைலோட கம்பேர் பண்ண சொல்ல இந்த மொபைல் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பக்காவாகவே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மொபைல் வந்து லுக் வைஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக வந்து இருக்குது. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஸ் பண்ணுறான். மொபைல் வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. நீங்கள் வந்து மொபைல் வாங்கிட்டு என்னடா மொபைல் இது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 6300 இருக்குது. இங்கே பாருங்கள் கிளாக் ஸ்பீட் இருக்குது. அது 2.4 GHz வந்து கொடுத்துறாங்க. நல்லாவே இருக்கும் உங்களுக்கு வந்து மொபைல் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் தான். அவங்க வந்து இது வந்து எல்சிடி டிஸ்பிளே தான் ஓகேங்களா. எல்சிடி டிஸ்பிளே தான். அவங்க வந்து நல்லாவே வந்து பிக்சர் குவாலிட்டி வந்து கிடைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் சார்ஜ் வந்து 5000 mAh தான் பேட்ரி ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த இப்போ சொன்ன மொபைலில் இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு இதே மொபைலில் உங்களுக்கு வந்து இந்த மாடலில் அப்படியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி 16 5Gன்னு போட்டிங்கன்னா இன்ஃபினிக்ஸில் ஹாட் 16 5Gன்னு போட்டிங்கன்னா ஒன்றரை மொபைல் இருக்குது. சேம் இந்த மொபைல்லையும் சேம் அதே தான். என்ன ஒன்று இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன ஒன்று இது வந்து ஒரு கேமிங்காகோசரம் ஒரு டிசைன் பண்ண ஒரு மொபைல். என்ன ஒன்றா ப்ராசஸரும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அது வந்து ஒரு கேமிங் மொபைல் தான். அது கேமிங்காகோசரமே ட்ரிகர்லாம் யூஸ் பண்ணி அதான் மேலே ட்ரிகர் பட்டன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ண மொபைல். உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் ஃபீல் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மொபைல் வந்து இதில் என்ன ஒன்றுனா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஏர்டெல்லும் 5G வந்து ஒர்க் ஆகும். ஜியோவும் உங்களுக்கு வந்து 5G வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து எந்த ஃபீல் வந்து பண்ண தேவையில்ல. அண்ட் என்னுடைய சஜஷன் வந்து இந்த மொபைல் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கும் ஓகே. இந்த மொபைலை சூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த இன்ஃபினிக்ஸ் 60 ஹாட் 16 இல்லை 15 இருந்துச்சுன்னா
மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு இன்ஃபினிக்ஸ் மேலே இந்த ஒரு பேட் தாட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஏன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க லோ பட்ஜெட் மொபைல், அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. மொபைல் வந்து ஓகே, உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து இன்ஃபினிக்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னா அவனுடைய பிராண்டை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய பெஸ்ட்டை வந்து இப்போ வந்து ட்ரை பண்ண தரான். ஏன்னா எப்பவுமே ஒருத்தன் வளர்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவான்னா என்னுடைய பெஸ்ட்டு வந்து காமிக்கிறேன் சொல்லிட்டு அவனுடைய பெஸ்ட்டை வந்து பண்ணுவான். நீங்கள் வந்து மொபைல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், அவங்க வந்து நல்லாவே இருக்கும். ஏன்னா என்னுடைய சஜஷன் வந்து நான் சொல்கிறேன், இந்த மொபைல் வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நல்லா வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இந்த மொபைலுடைய ஃபியூச்சர்ஸ்லாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் வாட்சிங் ஒன். டாடா பாய்.